கத்திக்கிட்டே இருப்பான் டாமியும். இப்போ வந்து மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மணி 9 ஆயிடுச்சுங்க. சரி நான் கட்டலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன், கத்திகிட்டே இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் இது கத்தி முடிக்கிற மாரி எனக்கு தெரியலைங்க. சின்ன சின்ன பூவாக இருந்தால் ஒரு 3 பூ வச்சுக்கிறேங்க இந்த சைடு. கோழி அமைதியாக ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டே கிடந்தது. பாருங்க, இவ்வளோ பூ கட்டியிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் இவ்வளோ பூ இருக்கு, இதையும் கட்டணுங்க. திரும்ப சொல்கிறேன், இப்போ கோழி கொஞ்சம் சவுண்டு கம்மியாயிடுச்சு. இந்த சைடு 2 பூ, இந்த சைடு 2 பூ, 2 சைடு வச்சுட்டு ஒரே ஒரு சுற்றிட்டு இப்படி கீழே இருந்து இப்படி மேலே இப்படிலாம் இப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து கட்ட விரலில் இந்த நூலை வந்து பிடிச்சிட்டு, இந்த நூல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இது உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு நார்மலாக இப்படி பண்ணி இந்த நூல் உள்ள இந்த பூ உள்ளே விட்டு இப்படி ஒரு நாட்டு. அவ்வளோதாங்க, ஈஸி தாங்க ரொம்ப. இது நார்மலாக பூ கட்டுறது இப்படி தாங்க. எனக்கு பழகிடுச்சு அப்படின்றதுனால நான் கடன் கட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு கற்றுக்கிட்டிங்கனாக்கா கட்டி பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கட்டிட்டேன். நமக்கு வந்து 2 முழம் வந்திருக்குங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? 2 முழம் வந்திருக்குங்க நமக்கு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.